ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இது வரைக்கும் நீங்கள் ராசி பலன் பார்த்துருப்பீங்க. இப்போ லக்ன பலன் பார்க்குறோம். நீங்கள் எல்லோருக்குமே உங்கள் நட்சத்திரம் தெரியும், ராசி தெரியும். பெரும்பாலான பேருக்கு லக்னம் தெரியுது, நிறைய பேருக்கு லக்னம் தெரியலை. ஸோ லக்னம் தான் நம்ம வாழ்க்கையை இயக்கக்கூடிய முக்கியமான இடம் ஜோதிட சாஸ்திரத்தில். இது வரைக்கும் நீங்கள் ராசி பலன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட லக்ன பலன் ஏன் பார்க்கணும் அப்படின்னா, லக்னம் தான் நம்முடைய பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் சொல்லக்கூடிய வாழ்க்கை நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் காரணம். அப்புறம் ஏன் ராசி பலன் பார்க்குறோம்னா, கோச்சாரத்தின் அடிப்படையில் அந்த ராசிக்கு என்ன பலன்கள் தான் இது வரைக்கும் பார்க்குறோம். ஆனால் லக்னத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய பலன்கள் தான் மிக சரியாக நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும், நீங்கள் கும்ப லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் மார்ச் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். இனி வரும் காலங்களில் நம்முடைய ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனலில் லக்ன பலன் தொடர்ச்சியாக வரும். ஏற்கனவே நட்சத்திர பலன் வந்துட்டுருக்கு, பாருங்கள். இனி லக்ன பலனும் தொடர்ச்சியாக வரும். விருப்பம் உள்ளவங்க பாருங்கள். இங்கே உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லக்னநாதன் யாருன்னா சனி பகவான். அவர் உங்கள் லக்னத்தில் இருக்கார். இந்த மார்ச் மாதத்தினுடைய பெரிய ஹைலைட்டான விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரியும். திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் உங்கள் லக்னத்திலேருந்து 2ஆம் இடத்துக்கு போகிறார். இது வரைக்கும் உங்கள் லக்னத்திலே இருந்து அவர் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தையும் பிஸ்னஸ் ஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கார். இந்த சனி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார், கோச்சாரத்தில். அப்படி பார்க்குற போது முதல்ல இந்த மாதம் நம்முடைய பொருளாதார நிலைகள், நம்ம உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருக்கான்னா இந்த மாதம் பரவாயில்ல. அடுத்தபடியாக யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்க இருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானங்கள் கூடுவதற்கான வாய்ப்பு இது இந்த மாதத்தில் இருக்குது. அடுத்து உங்களுடைய லக்னநாதன் சனி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். குரு 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடம்னா என்ன? யாரெல்லாம் வாழ்க்கையில் நீங்கள் சொந்தமாக இடங்கடை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ இந்த மாதம் நடக்கும். அல்லது வீடு கட்டணும்னு நினச்சவங்க அல்லது கட்டின வீடு வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதம் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக குருன்னா தங்கன்னு அர்த்தம். யாரெல்லாம் நகை வாங்கணும் அல்லது நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ உங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பண வசதியே இல்லைங்கிறவங்களுக்கு நீங்கள் கடன் வாங்கி அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க வேண்டிய வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மார்ச் மாதம் எக்ஸாமினேஷன் டைம். உங்களுடைய கல்வி, உயர்கல்வி நல்லா இருக்குது, அண்டர் எஜுகேஷனும் பரவாயில்ல. இந்த மாதத்தில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க, உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு வருமானங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா மகசூல் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான், அவர் 5ஆம் இடத்துல இருந்தாலும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால பெருசாக நீங்கள் எஃபர்ட் எடுத்து எந்த காரியமும் பண்ண வேண்டாம். ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது இந்த மாதம் இல்லை. உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய லெவலில் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய காரியங்கள் சிந்தனைகள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. அதனால் பெருசாக ஒன்றும் நீங்கள் எஃபர்ட் எடுக்கணுங்கிறது இல்லை. இந்த மாதம் உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நன்மை, உறவுகள் உங்களுக்கு விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் இதுவும் இந்த மாதம் இருக்குது. அதுலேயும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். இந்த மாதம் யாரெல்லாம் சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்லா இருக்குது. அதுலேயும் சனி அப்படின்னாலே பிளாட்ஃபாரம்னு அர்த்தம். நான் பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோங்க அத்தனை பேருக்கும் நல்லா இருக்குது. அதோட யாரெல்லாம் கமிஷன் தொழில் பண்ணுறீங்க, புரோக்கரேஜ் தொழில் பண்ணுறீங்க, ஏதாவது கான்ட்ராக்டு கன்சல்டன்சி பண்ணுறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் பரவாயில்லாமல் இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுங்க. லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அது எப்படி சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிறத முயற்சி பண்ணுங்கள். அதுலேயும் உங்கள் லக்னத்தில் இந்த மாதம் வரைக்கும் சனி பகவான் இருக்க போகிறாரு.
நீங்கள் மெயினாக அவாய்ட் பண்ண வேண்டியது சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள், சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. இது ரொம்ப முக்கியம். கும்பலக்கணத்தில் பிறந்த நீங்கள் எப்பயுமே நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய 3ஆம் அதிபதி நீங்கள் பிறக்கும்போதே செவ்வாய் தான். செவ்வாய்னாலே தைரியம், தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட்டுன்னு அர்த்தம். வாழ்க்கையில் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே போல்டாக சந்திக்கணும். கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு 3ஆம் அதிபதியாக செவ்வாய் வந்ததுனால உங்களுக்கு இயற்கையில் அந்த போர்க்குணம், எதையும் தாங்கும் சக்தி இயற்கையாகவே இருக்கும். நீங்கள் அப்படி இல்லைன்னா கூட உங்களை வளர்த்துக்கணும். அதை கெடுப்பதற்குனே சனி பகவான் இது வரைக்கும் இருந்தார். இந்த மாதம் உங்களை விட்டு அவர் கிளம்புறாரு. இதுவே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம். அது மட்டுமல்ல, நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா இருக்குது. இந்த மாதத்தில் தொழிலில் உங்களுக்கு வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும், ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்கு. அது மட்டும் இல்லை, நான் பெரிய லெவலில் ஒரு என்டர்பிரனராக வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்கும். அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதத்தில் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, லேட்டாகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள், அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு லவ் அஃபையர், காதல் விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. அதுலேயும் நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இதுவுமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, நல்லாவே உண்டு. நீங்கள் 2-3 இடத்துல தொழில் பண்ணுறீங்க, 2-3 யூனிட் இருக்குது, பிரான்ச்சஸ் இருக்குது, 2-3 ப்ராடக்ட் இருக்குது. அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பரவாயில்ல. இந்த மாதம் உங்களுடைய எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இது வரைக்கும் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அந்த பணங்கள் தவணை முறையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. யாரெல்லாம் கம்பெனி மூவ் ஆகணும், வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணுங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதம் கும்பலக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி, கரியர் எப்படி இருக்கு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது பரவாயில்லன்னு தான் சொல்லணும். பெருசாக உங்களில் நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வருவீங்க, வெளியேற்றப்படுவீங்க அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. ஆனாலும் கூட உங்களுடைய சர்வீஸில், உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து தான் பண்ணி ஆகணும். எல்லாமே நீங்கள் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம் இருக்குது. உங்களுடைய கரியரில் நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுங்கள். அதுலேயும் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய உங்களுடைய சுப்பீரியர் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உங்களுடைய வேலையில் பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கொலீக்ஸும் உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நல்லாவே இருக்குது. இந்த காலங்களில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அல்லது உங்களுக்கும் அவர்களுக்கும் மனஸ்தாபங்கள், மன வேறுபாடுகள் இது இருக்குது. இதே தான் உங்களுக்கு மூத்த அண்ணன், அக்கா இருந்தாலும் சரி, உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. இந்த பெயர்ச்சி, இந்த கும்பலக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு குறிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் உண்டு. ரொம்ப நாளாக உங்களுக்கு கிட்ஸ் இல்லைங்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். குழந்தை பாக்கியத்தில் சின்ன சின்ன தடை என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக இந்த மாதம் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தால் கூட உங்களுடைய அந்தஸ்து, புகழ், கௌரவம் கூடுவதற்கான வாய்ப்பு, எதிர்பாராத உதவிகள் கிடைப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் விநாயகரை பிரதானமாக கும்பிடுங்க. எங்கெல்லாம் சிவா ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் நம்மளை படைத்த பிரம்மாவை பெரிய லெவலில் கும்பிட்டு வாங்க. அதோட ஆஞ்சநேயருடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.